ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம். இரு எண்களின் மீ பெரு பொது காரணி, அதாவது ஹெச்சிசிஎஃப் 2 மற்றும் மீ சிறு பொது மடங்கு எல்சிஎம் 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் எப்படி எழுதலாம்? எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப் பெருக்கி எழுதலாம். எல்சிஎம் எவ்வளோ? 154. ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ? 2. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? 2 8 I2 10 1 O 2 2 1 3 308. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும். அடுத்தது வேறுபாடு கொடுத்துருக்காங்க. வேறுபாடு என்னென்ன? டிஃப்ரென்ஸு மைனஸ் போட்டால் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 8. கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேஜில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்ற எழுதுவோம். எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளோ? 308. கரெக்டாக? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ? அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 8. ஓகேவா? நம்மளுக்கு சிம்பிளாக ஃபார்முலா தெரியும், என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஓகேங்களா? நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தெரியும். சரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட ஃபார்முலா எழுதிக்கிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் என்ன? 8. அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் எவ்வளோ? 308. ஓகேங்களா? அப்போது 8 ஸ்கொயரோட வேல்யூ 8 8 64. மீதி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை பெருக்குனா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 8 616. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்குமா? இந்த 616 அந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 64 கூட கூட்டினா 6 4 10 6 1 10 1 8 600 664 670 680. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ தெரியும். இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை நம்மளுக்கு கூடுதல் தானே தேவை. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எவ்வளோ? 680 ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி என்ன 2xy ஒய்யோட பெருக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ? 616. இப்போது 680 ப்ளஸ் 616 எவ்வளோ? 1296. ஓகேங்களா? அப்போது இது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயரோட வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த 1216. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 1296னா 30 35 36 வருமா? 6 6 36. அவ்வளோதாங்க ஆன்சர். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 36ன்னு. இன்கேஸ் இந்த மாதிரி கூடுதல் கேட்காம எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட எக்ஸ் என்ற எண்ணின் மதிப்பு என்ன, ஒய் என்ற எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்க. அதாவது அந்த 2 எண்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஒய் தெரியும், வேல்யூ 8. அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 36. இப்போது இதை மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் அடிஞ்சிருமா? கேன்சல் ஆகிடும். 2x இருக்கும். ஈக்குவல் டு 36 8 கூட்டினா 44. 2 2 2 22. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 22. ஒரு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 22. இன்னொன்று, இப்போ இதை ஒரு ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு
ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி வரும்? எக்ஸு எக்ஸோட வேல்யூ 22, இந்த -8 வருமா? மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ஒய் 8 போச்சுன்னா 16, 2 20 போச்சுன்னா 12, 14. அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 14. இதோட கூடுதல் தான் நம்மளுக்கு 22 + 14 கூட்டினா எவ்வளோ வரும்? 36 வரும். அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி தெளிவாக பொறுமையாக போட்டு கற்றுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்கும். சிம்பிள் தான். x + y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, x - y த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? இது 2 தெரிஞ்சாலே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டினை பார்க்கலாம். பாருங்கள், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 36 கூடுதல் எவ்வளோ? 36, அதாவது x + ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 22, ஒய்யோட வேல்யூ 14. ஓகேங்களா? பொறுமையாக பாருங்கள். நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். நிறைய பெருக்கல், கூட்டல், வகுத்தல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.